மக்களே ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்ல நல்ல நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு பாக்குறீங்கன்னா பஜாஜோட பல்சர் N160 நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதே 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்ல நேக்கட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில 160 செக்மெண்ட்ல அப்பாச்சியோட RTR 160 தான் பெஸ்ட் ஆப்ஷன். இங்க பாருங்க, பெஸ்ட் நீங்க சொல்லக்கூடாது. உங்க பைக்ல என்ன பெஸ்ட் நீங்க சொல்லுங்க, இந்த பைக்ல என்ன பெஸ்ட் நான் சொல்றேன். பெஸ்ட் இருந்தா தானங்க சொல்றது. அதெல்லாம் வேணாம். 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு 160 சிசில ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் பாக்குறீங்கன்னா அப்பாச்சியோட RTR 160 நல்லா இருக்கான்றத நான் சொல்றேன். N160 உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமான்றத நான் சொல்றேன். எது பெஸ்ட்னு பாத்துருவோம். கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். அப்பாச்சி RTRோட டிசைன் வந்து ஒரு யூனிக்கான டிசைன் சொல்லலாம். பழைய அப்பாச்சி RTR 160 கூட அந்த அளவுக்கு டிசைன் வந்து அட்ராக்டிவா இல்லை. இப்போ வந்து ரீடிசைன் பண்ணி ஹெட்லாம்பை வந்து அழகா மாத்திருக்காங்கன்னே சொல்லலாம். DRLs கொடுத்துருக்காங்க, LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே விங்லெட்ஸ்லாம் கொடுத்து கோல்டன் USDல ஒரு அட்ராக்டிவான கலர் ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு அக்ரெசிவான டிசைன்ல பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்க நாங்க என்ன பார்த்தாலே பிடிக்கிற டிசைன்ல டிசைன் பண்ணிருக்கேன். பார்த்தாலே பிடிக்கிற மாதிரி காப்பி அடிக்கலாம். இப்படி பச்சையா காப்பி அடிக்கலாமா? இந்த டிசைனை பார்த்தா நேக்கட் ஸ்டைலிங் வேணும்னா இந்த மாதிரி தான் டிசைன் பண்ண முடியும். இந்த டிசைனை நீங்க ஒரு பைக்ல பார்த்துருப்பீங்க. அது என்ன டிசைன்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அந்த பைக்கோட டிசைனை அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. சரி, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட டிசைனை பத்தி சொல்லிடுறேன். 2 IDRL ப்ரொஜெக்டர்ஸ், LED ப்ரொஜெக்டர்ஸ், ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண டிசைன், ஷார்ப்பா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா, ஷார்ப்பான டிசைன் லாங்குவேஜ், அக்ரெசிவா இருக்க மாதிரி வேணும்னா N160 நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்க டேங்க் பார்த்தாலும் அந்த டேங்கோட எட்ஜஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஷார்ப்பான ஸ்டைலிங்க நீங்க எண்ணில் பார்க்க முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபெண்டர் பாருங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ஃபீலை வந்து கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஓவரால் டிசைனே ரொம்ப சிம்பிளா ஷார்ப்பா அக்ரெசிவா இருக்கு. ஸோ அதனால சிம்பிள்னு சொன்னீங்க, ஷார்ப்பா இருக்கு. நீங்க அக்ரெசிவ்னு சொல்லாதீங்க. அக்ரெசிவ் டிசைனா அக்ரெசிவ்னா ஜஸ்ட் இந்த DRL ஆன் பண்ணாலே போதும். நைட் டைம்ல அப்படியே 2 ஐப்ரோஸ் வந்தோடனே அப்படியே ஒரு மாதிரி அக்ரெசிவ் நேச்சர் வந்து கிடைக்கும். எங்களுக்கும் DRLs இருக்கு. கீழே கொடுத்து மேல கொடுக்கணும் ப்ரோ. நீங்களே சொல்லுங்க டிசைன் எது நல்லா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பர்சனலா வந்து RTRோட டிசைன் தான் பிடிச்சிருக்கு. ஓகே, எது வின் பண்ணுது? இதுதான். ஏன்னா மல்டிபிள் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம். பியூர் வின்னர்ன்றது வந்து நமக்கு வந்து RTR 160 ரியர் டிசைன் பார்க்கும்போது நமக்கு நல்லா ஷார்ட்டா ஸ்வீட்டா இருக்குது. LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் லாம்ப், அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LEDல கொடுத்துருக்காங்க. கிராப் ரயிலோட டிசைன் பார்க்கும்போது நல்லா ஸ்பிளிட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. பார்க்க ஸ்போர்ட்டியராகவே இருக்குது. ஓவராலா டிசைன் பார்க்கும்போது 160 சிசியா இருந்தாலுமே நமக்கு ஒரு பிக் பைக் ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ரியர் சீட்டோட அந்த பேனல் வந்து ஸ்லீக்கா இருக்கு. டெயில் லாம்ப் வந்து என்ன சீரிஸ்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. டயர் ஆக்கரை தனியா கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து LED வருது. அந்த மாதிரி கிராபிக்ஸ் ரொம்ப நிறைய வளவலன்னு இல்லை, பட் ஸ்டில் சிம்பிளா இருக்கு. அது ஸ்போர்ட்டியரா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க யூனிக்கான டிசைன்ல அக்ரெசிவா பாக்குறீங்கன்னா அப்பாச்சி RTR 160, இல்ல ஷார்ப்பா சிம்பிளா ஸ்லீக்கா அக்ரெசிவா பாக்குறீங்கன்னா என்ன நீங்க செக் பண்ணலாம். அந்த ரோட் பிரசன்ஸ் வேணும்னாலும் நீங்க RTR செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஜினை பத்தி பார்க்கலாமா? பார்த்தே ஆகணும். இங்கே நாங்க தான் பியூர் தான் வின் பண்ண போறோம். என்ன வின் பண்ண போறோம்? இன்ஜினை சொல்லுங்க. 164 cc, ஓகே, 16 bhp, 14.6 Nm டார்க், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஏர் கூல்ட் இன்ஜின், 159 cc. உங்களோட சிசி கம்மி தான், பட் ஆயில் அண்ட் ஏர் கூல்டு இன்ஜின். சரி, நெக்ஸ்ட் உங்களோட பவர் அதிகம். 17.55 PS பவர், 1.5 PS அதிகம். 14.7 நியூட்டன் மீட்டர். அது ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆன் பேப்பர்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம தான் அப்படின்ட்டு. நீங்க தான். மைலேஜ் எவ்வளோ? மைலேஜ் வந்து அரௌண்ட் ஒரு 40 to 45 வரைக்கும். 45 கூட வச்சுக்கோங்க, 50 எடுக்கலாம். நல்லா எக்கனாமி ரைட் பண்ணீங்கன்னா 50க்கு மேலே நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ அதனால எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி நீங்க வந்து N160 ப்ரிஃபர் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் வந்து பேசுறேன். பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் வந்து இங்க வாசிக்க கூடாது. பேப்பரை வாசிங்கன்னா நிறைய பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓகே, அதனால பேப்பர்ல 17 இருந்தாலும் பரவாயில்ல. இங்க நாங்க வந்து வெறும் 16 ஹார்ஸ் பவர் தான் கொடுத்துருக்கோம். 1.5 ஹார்ஸ் பவர் கூட கம்மி. ஆனா மிட் ரேஞ்ச் வரைக்கும் நல்லா பஞ்சியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னதான் நம்ம ஆன் பேப்பர்ல வந்து பவர் அதிகமாக இருந்தாலுமே பவர் டெலிவரின்றது வந்து லீனியராக தான் இருக்கு, அக்ரெசிவா இல்லை. ஸோ 2 பைக்குமே நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது இந்த பைக்கோட பவர் வந்து லீனியராக தான் இருக்கு. N160 வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஆமா, இப்போ வந்து மேப் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மேப் இப்படி இருக்கும். ஸோ இனிஷியல்லேருந்து அப்படி பீக்காய் போகும். உங்களது இப்படியே இருக்குன்றது ஒரு பக்கம். நான் உங்கள் பைக்ஸை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன். பட் இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லிடுறேன். இந்த கிளச் ஆக்சஸ், த்ராட்டில் ரெஸ்பான்ஸு, கியர் ஷிஃப்டிங் எல்லாம் ஒரு லைனில் வரும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படியே ராவாக என்ஜாய் பண்ணலாம். டாப் ஸ்பீட்லாம் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி யூஸ் பண்ணலாம். இவங்க வந்து என்னதான் நீங்கள் ஹார்ஸ் பவர் பேப்பரில் அதிகமாக காமிச்சாலும் டாப் ஸ்பீட் எவ்வளோ? கொஞ்சம் 100+ போகும்.
கொஞ்சம் 100+ஆ இல்லை நிறைய 100+ஆ? நிறைய 100+ கொஞ்சமாக தான் போகும். அவரே கொஞ்சம்ட்டாரு. ஸோ இங்கே நம்ம 100லாம் மேட்டரே கிடையாது, பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். 120 அசால்ட்டாக அட்டைன் பண்ண முடியும். 16 ஹார்ஸ் பவரை வச்சு 14.6 Nm டார்க்கை வச்சு ஏர் கூல்ட் இன்ஜினை வச்சு கேட்டுச்சா? பவர் மேப் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அக்ரெசிவா இருக்கு. அதனால பர்ஃபார்மன்ஸ் வேணும் ப்ளஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா N160 நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் இந்த ரவுண்டோட வின்னர். சரி, நான் ஒத்துக்கிறேன், N160 வச்சுக்கோங்க. ஆனா ஆன் பேப்பர்ல வின்னர் வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் தான். பேப்பர்ல வின் பண்றதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆன் ரோட்ல வந்து N160 தான். நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ஸை பார்க்கணும். டிவிஎஸ் பைக்ல வந்து ஃபியூச்சர்ஸுக்கு குறைய வைக்க மாட்டாங்க, அள்ளி கொடுத்துருப்பாங்க. இந்த பைக்லயும் குறை இல்லை. ப்ரோ என்ன ஜெயிச்சிரும் தெரிஞ்சு முன்னாடி ஓரமா போய் நின்ட்டீங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. அதான் உங்க பைக்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. என்கிட்ட நிறைய இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அதான் ஓரமாண்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யோசிச்சு தான் சொல்ல முடியும். சொல்லுங்க. எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, கேப் போஷன் இண்டிகேட்டர் வந்துருது, ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி, ஏபிஎஸ் மோடு, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், அது போக வந்து உங்களுக்கு USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதுல வந்து அது மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடைச்சிருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்படணும், ஆச்சரியப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. NS200ல ஏன் கொடுக்கல? அது டெவலப்மெண்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் வரும். அது N160ல கொடுத்துருக்காங்க, NS200ல கொடுக்கல. என்ன கணக்குன்னு எனக்கும் தெரியல. அது இது வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கனால ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, அது நெக்ஸ்ட் வரும். சரி ரைட்டு, சொல்லுங்க உங்க லிஸ்ட். நம்ம ஃபீச்சர் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து TFT, அலர்ட் TFT ரீடோட்ஸ்லாம் அவ்வளோ கிளியரா தெரியுது. சரி, உங்களுக்கு அது வந்து வெயில்ல தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு இந்த கிளஸ்டர் வந்து வெயில் டைம்ல பெருசா விசிபிளா இருக்க மாட்டேது, கொஞ்சம் பிரைட்னஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு TFT கிடைச்சுன்னா இன்னும் அருமையா இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது, அடிக்கிற வெயிலையும் நமக்கு வந்து அப்படியே நல்லா ரீடோட்ஸ்லாம் தெரியும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்மகிட்டையும் கொடுத்துட்டாங்க. ABS மோட்ஸ் இல்லை, ரியல் ரைடிங் மோட்ஸ் இருக்குது. 3 ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறாங்க. அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் இருக்குது. இல்லை நான் கேட்குறேன், எத்தனை பேர் இந்த பைக்கை வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க கிளச்சை பிரேக்கை? பண்றோமா இல்லையா? மாடர்ன் டேக்கு இன்னைக்கு டேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம்ல. சரி ரைட். ஆமாம், அது மாதிரி இன்னைக்கு மாடர்ன் டே ஃபீச்சர்ஸான USD ஃபோக்ஸாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், TFT கிளஸ்டராக இருக்கட்டும், இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் எல்லாமே வந்து UI பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக் பைக் அப்படின்னா அப்பாச்சியோட RTR 164V தான். கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டில் வந்து கண்டிப்பாக அப்பாச்சி தான் வின் பண்ணுவோம். ஏன்னா ஃபீச்சர்ஸ் நிறைய வேணும். கண்டிப்பாக இந்த ரைட் மோட்ஸ், கிளச் அண்ட் லீவர்ஸ், அந்த அட்ஜஸ்டபிளாக கன்வீனியன்ட்டாக இருக்கணும். ஆனால் அதே மாதிரி TFT கிளஸ்டரில் மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸோட வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்பாச்சியை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் USB போர்ட் மட்டும் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஆமாம், நாங்கள் வேணும்னா பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்குவோம். ரைட், USB போர்ட் மட்டும் கொடுக்கல, அது பெருசாக பேசுகிறாங்க. பெருசா இல்லைன்றத சொல்கிறேன். டைமென்ஷன்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸை பற்றி நம்ம இப்போ பேசி ஆகணும். இங்கே வந்து 37mm USD கொடுக்குறாங்க. கோல்டன் கலரில் பார்க்கவே வந்து விசிபிளாக தெரியுது. பட் அங்கே வந்து அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. நாங்கள் அதுக்கு வந்து பல்லன்னு பல்லிச்சுன்னு நாங்கள் வந்து USD கொடுத்துருவோன்னு காமிக்கணும். இங்கே பாருங்க, சட்டிலான ஒரு கோல்டு கலர். ஆனால் கோல்டு USD தான். 33mm தான் கொடுத்துருக்கோம். உங்களோட 5mm கம்மினே வச்சுக்கோங்க. பட் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து சிட்டிக்குள்ளேயும் ஹைவேலையும் யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்டான ரேஞ்சில். சஸ்பென்ஷன் வந்து இந்த பைக்லேயுமே வந்து குறைச்சலாம் சொல்லலை, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹைவேயாக இருக்கட்டும், ஸ்பீட் பிரேக்கராக இருக்கட்டும், நமக்கு இப்போ வந்து ஒரு மோஸ்ட் கம்ஃபர்டபுளான பைக்காகவே இருக்குது. சரி ஓகே, சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு ரெண்டு பைக்லயுமே. ஓகே வாங்க அடுத்து வாங்க. டயர்ஸ் பார்க்கும்போது முன்னாடி நீங்களா வரணும், இப்போ வந்து நீங்க லாக் ஆகணும். வாங்க. 90/90 செக்ஷன் டயர்ஸ், 100/80 செக்ஷன் டயர்ஸ் நம்மட்ட இருக்கு. டிஸ்க் எவ்வளோ? டிஸ்க் என்ன 270mm கொடுத்துருக்கோம். 300mm 160cc ல ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது பஜாஜ் தான். ஓகே பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க வாங்க பின்னாடி வாங்க. பின்னாடி வந்து நாங்களும் 130 செக்ஷன் தான் கொடுத்தோம். 130 செக்ஷன் தான் நாங்களும் கொடுத்துருக்கோம். டிஸ்க் எவ்வளோ? டிஸ்க் வந்து 200mm 230mm கொடுத்துருக்கோம். 30 காணா. ஸோ இதை நான் பிரேக்ஸை பத்தி பேசிடுவோம். நீங்க பிரேக்ஸை பத்தி பேசிட்டு அப்புறம் சொல்லுங்க. இது நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிரேக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த பவர் மேப்புக்கு வந்து போதுமான அளவு பிரேக்கிங் தான். முன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கும், பின்னாடி வந்து கொஞ்சம் நம்ம ஃபோர்ஸபுளாக தான் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி கம்மி தான் இந்த பைக். இங்கே கம்மிலாம் கிடையாது, எப்பயுமே அதிகம் தான். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அடிச்சிங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக நிற்கும். 300mm பின்னாடி வந்து 230mm கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் த ரியர் பிரேக்ஸ் இஸ் குட். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த பைக்கில் இருக்க பவருக்கு ஏற்ற மாதிரி இங்கே பிரேக்கிங், அந்த பைக்கில் இருக்க மாதிரி இதுக்கு அங்கே பிரேக்கிங், அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் பவர் கம்மியாக கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வந்து பிரேக்கிங்கும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எது ஸ்போர்ட்ஸ் எப்படி? சரி வாங்க அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பேசுவோமா. 180mm, நீங்க 165mm. இந்த பைக்ல 15mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. பட் உரச போறதெல்லாம் கிடையாது. 15mm வந்து உரசிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம சிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ? டேங்க் கெப்பாசிட்டி என்ன 12 லிட்டரு 14 லிட்டரு செக்மெண்ட்லேயே அதிகமான டேங்க் கெப்பாசிட்டி. இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், நீங்க ஹைவேலையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. சிட்டிக்குள்ளே யூஸ் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50% சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுவேன், ஒரு 50% ஹைவேல யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒரு யூஸபிளான ஒரு மோட்டார் சைக்கிள். இப்போ வந்து நீங்கள் இல்லை நான் 80% சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணுவேன், 20% தான் ஹைவேல யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸபுளாக இருக்கும்.
பிகாஸ் நீங்க ஒரு ஃபியூல் ஃபுல் டேங்க் பண்ணீங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பா போகலாம். ஒரு 2 லிட்டர் அதிகமா range வேற. என்னென்ன பேசுறாரு பாத்தீங்களா? ஃபியூல் ரேஞ்ச் அதிகம், ஃபியூல் ரேஞ்ச் அதிகம். 2 லிட்டர் பிளஸ் ஃபியூல் ரேஞ்ச் பாருங்க. ஓகே, இங்க வந்து டேங்க் பார்க்க பெருசா இருக்கு, பட் 12 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பாருங்க இந்த டிசைனை பாத்தீங்கன்னா எந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாலும் என்னப்பா நல்லா இருக்கே டேங்க், என்ன பேனல் கேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. ஃபேமிலி இதுவும் ஆடியன்ஸ் டைமென்ஷன்ல நம்ம பேசிதான் ஆகணும். இப்படி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் பார்க்க போறது ப்ரோ. பார்த்தோனே பரவாயில்லையே ப்ரோ, சிம்பிளா இருக்குப்பா, நல்லா இருக்கு, வாங்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன். அதான் ப்ரோ சொல்றேன். இங்க நம்ம ஃபிட் அண்ட் டைமென்ஷன் பேசுறோம்னா கண்டிப்பா ஃபிட் அண்ட் ஃபினிஷும் பேசணும். இங்க ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. டிவிஎஸ்ல இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் கிடையாது, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. உங்க அதாவது ஆனா நாங்க தேர்ட் கிளாஸா? தேர்ட் கிளாஸ் மாதிரி தான் இருக்கு பேனல் கேப்ஸ் எல்லாம் பார்க்க. சோ மைல்டான பேனல் கேப்ஸ் இருக்குங்க. அதுக்கு தேர்ட் கிளாஸ்னா ஃபோர்த் கிளாஸ்னு பாருங்களேன் ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, அது ஏர் வெண்ட் காண்டி நாங்க ஏர் வெண்ட் பேனல் வெளிய போணும் எங்களுக்கு. என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா? பேனல் கேப் இருக்குன்னா ஏர் வெண்டா. சரி ரைட், அதே ஏர் வெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, ரேம்ப் மாதிரி கொடுத்திருக்காங்க. சரி இப்போ வந்து டேங்க் பெருசா இருக்கு, டேங்க் கெபாசிட்டி கம்மியா இருக்கு. வாங்க அவ்வளவுதான். சரி எல்லாமே பார்த்தாச்சு. டைமென்ஷன் வின்னர் யாரு? டைமென்ஷன் வின்னர் யாரு? நாங்க தான். அது எப்படி நாங்க தான் அப்படின்னு சொல்றீங்க? கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமா கொடுத்துருக்கோம். 15 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். சரி ஓகே. வேற என்ன நீங்க ஸ்பெஷலா சரி, சொல்லுங்க? அவங்க டிஸ்க் சைஸ் பெருசு, டேங்க் சைஸ் பெருசு, டயர் சைஸ் பெருசு, ஃப்ரண்ட்ல டயர் சைஸ் பெருசு, டேங்க் கெபாசிட்டி கூட. ஓகே, வேற என்ன? அவ்வளவுதான். ஆனா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கம்மியா தான் இருக்கு. நான் சொல்லி தான் ஒரு பாயிண்ட் நீங்க இத்தனை பாயிண்ட் கம்மியே 1 vs 3 மாதிரில இருக்கு. சரி ஓகே. அப்ப டைமென்ஷன் வின்னர் N160. அவ்வளவுதான், உங்க வாயில இருந்தே வாங்கலாம். அதான் ஆப்போசிட் சைடுல இருந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். சரி ஓகே. அண்ட் ஃபைனல் ரவுண்டு எர்கனாமிக்ஸ் ரவுண்டு தான். இந்த பைக்கோட சீட் ஹைட் 795 mm, உங்க பைக்கோட 5 mm கம்மி. அது மட்டும் அட்வான்டேஜ் கிடையாது. சேடல் ஹைட் கம்மி, சீட் வந்து ஸ்டெப் சீட்ஸ் கிடையாது, சிங்கிள் சீட் தான். நீங்க சிங்கிள் சீட் ஸ்டெப் சீட் மாதிரி கொடுத்துருக்கீங்க. அண்ட் கிராப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு சிங்கிள் கிராப் ஹேண்டில், லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் கிடைச்சிருது, ஃபேமிலி யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கிரஸ் பார்க்கலாம், ஈஸியாக இருக்குது. ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் பைக்கில் ஏறி உட்கார்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த டேங்க் டிசைன் பார்த்தீங்கன்னா 6 feet இருந்தாலும் உங்களுக்கு கால் உள்ளே போய் அடாப்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5.8 feet முட்டு மடங்கி தான் இருக்குது, 2 லெக்குமே கீழே பிளேஸ் ஆகிருக்கும். ஹேண்டில் பார் கொஞ்சம் வித்தியாசம் பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. ரைடிங் போஸ்டரை நீங்கள் பாருங்கள், நல்லா போல்டாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி ரொம்ப லீன் லெவல் இருக்காது, ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் லீன் இருக்குது. ஆனால் இதுதான் லீன் லெவல் இல்லாத ரைடிங் போஸ்டர், ஒரே ஒரு பாயிண்ட் லீன் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ரைடை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாது, ஏன்னா ஒரு நேக்கட் பைக்கான ஒரு ஃபீல் கிடச்சிருது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சீட் சாஃப்டாக இருக்குது. பின்னாடி லேடிஸ் யாரும் ஒன் சைடு உட்காந்தாலும் உட்காந்துக்கலாம், சேஃப்டியாக பிடிச்சிக்கலாம். ஆனால் அதே மாதிரி இல்லை 2 சைடு கால் போட்டு உட்காந்தாலும் அதுக்கேற்ற ப்ரொவிஷன்ஸ் கன்வீனியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பைக்கை சிட்டிக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம், ஹைவேலையும் யூஸ் பண்ணலாம், ஃபேமிலி யூசேஜும் பண்ணலாம். மல்டி யூசேஜ், ஒரு யூஸபிளான ஒரு மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். RTR 164V எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்கணும். முதல் வந்து பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் சேட்டலைட் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்ன்றனால கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கிடையாது. அந்த பைக்கோட கொஞ்சம் இது அதிகம் தான், கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்குது. அந்த கிராப் ரயிலுமே ஸ்பிட் கிராப் ரயிலாக கொடுத்துருக்கனால நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. தென் வந்து ரைடரோட எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக தான் காலை தூக்கி போட்டு வர மாதிரி இருக்குது. நான் வந்து 5.9 இருக்கிறேன், என்னோட ஃபீட் ரெண்டுமே வந்து கீழே பிளேஸ் ஆகிருக்கு, முட்டியும் மடங்கி தான் இருக்குது. ரைடர் ட்ரையாங்கிள் பார்க்கும்போது நல்லா வந்து டேங்க் ஹக்கடாக தான் இருக்குது. நீங்கள் நல்லா 6 feet இருந்தாலுமே கால் நல்லா முன்னாடி போய் மடங்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஈஸியான ட்ரையாங்கிள் தான். ஸோ ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பைக்குன்றனால ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இல்லை, நார்மலான ஒரு கம்ப்யூட்டர் பைக்கு மாதிரி தான் நமக்கு இருக்குது ஃபீலு. அண்டு ஹைவே ரைடாக இருக்கட்டும், நமக்கு டெய்லி யூசேஜாக இருக்கட்டும், முதுகு வலி பெருசாக வராதுன்னே சொல்லலாம். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஸ்டராக இருக்குது. தென் மேஜராக வந்து நமக்கு வந்து இந்த பைக் வந்து நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்குதுன்னே சொல்லலாம். டேங்க் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிக் பைக் ஃபீல் கொடுக்குது. 160cc மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகலை. ஃபைனலி கம்மிங் டு தி கன்க்ளூஷன், யார் வின்னர்னு சொல்ல போகிறது இல்லை. அப்பாச்சி RTR 164V யார் யாருக்கு சூட் ஆகுன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் அக்ரெசிவான டிசைனில் ஒரு நல்ல ரோட் ப்ரெசன்ஸில் இருக்கணும், டெய்லி கம்யூட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பைக் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஃபியூச்சர் லோடடாக ஆன் டே ஃபியூச்சர்ஸ் எல்லாமே லோடாக இருக்கணும், பட்ஜெட் வந்து ஒரு 1.5 லட்சம் to 1,60,000 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக RTR 164V ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் வந்து லீனியராக தான் இருக்கும், நான் ஃபேமிலி மேன், ஆனால் ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கணும், பவர் லீனியராக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் RTR 164V வாங்கலாம். N160 யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு யங்ஸ்டர், காலேஜுக்கு போவேன், பைக் பார்க்க வித்தியாசமாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், பட்ஜெட்டில் இருக்கணும், மைலேஜும் கொடுக்கணும். இந்த பைக்கை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நேக்கட் பைக் பார்க்குறீங்கன்னா, நான் ஒரு ஃபேமிலி மேன், பட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு ஆசை. என் ஃபேமிலியை வந்து நான் பைக்கில் கூட்டிகிட்டு போகணும், ஃபேமிலியோட குழந்தைங்களோட போகணும், பட் அதுக்கேற்ற மாதிரி சீட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இந்த எல்லா ஆஸ்பெக்டில் பார்க்குறீங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் ப்ரோ, நான் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் ஓட்டுவேன் ப்ரோ, பட் எனக்கு வந்து மைலேஜ் நல்லா கொடுக்கணும். இஃப் இன் கேஸ் ஒரு 300 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு நான் போகிறேன்னா கூட அடிக்கடி ஃபியூல் போடக்கூடாதுன்னா அந்த மாதிரி யூஸபுளான ஒரு விஷயங்கள்லாம் இந்த பைக்கில் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேமிலி யூசேஜ், சிட்டி யூசேஜ், ஹைவே யூசேஜ் எல்லாமே பண்ணலாம். ப்ரைஸ் பார்த்தோன்னா 1,40,000 1,55,000 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் சீட்டு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ஸ்ப்ளிட் சீட்டு டுவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ
ஸோ இந்த 2 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. அதனால எந்த பட்ஜெட் உங்களுக்கு சூட் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதனால ஒரு கன்வீனியன்ட்டான மோட்டார் சைக்கிள்னு N160 சொல்லலாம். ஆர்டிஆர் 160 ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா இதுவும் 1,40,000 ஸ்டார்ட் ஆகிட்டு 1,60,000 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டுவெல் சேனல் ஏபிஎஸ், யூஎஸ்டி மாடல், நான் யூஎஸ்டி மாடல் நிறைய வேரியன்ட்ஸில் இருக்குது. டாப் வேரியன்ட் வந்து 1,60,000 கிட்ட வருது. இந்த 2 பைக்ஸுமே வந்து ஆல்ரவுண்டர் பைக்ஸ்னு சொல்லலாம். யங் பீப்புளாக இருக்கட்டும், ஃபேமிலி மேன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஹைவே யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சிட்டி யூசேஜாக இருக்கட்டும், இந்த 2 பைக்குமே வந்து ஒரு சூட்டபிளான பைக் தான். இந்த 2 பைக்கில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் நாங்கள் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். 2 பேரும் சண்டை போகிற மாதிரியே இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் இது கன்ஃபில்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக கொண்டு வரதுக்காக நாங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் நிறைய விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் யாராவது N160 யூசர்ஸ் இருக்கீங்க, இல்லை ஆர்டிஆர் 164V யூசர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புதுசாக வாங்குறவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறீங்கன்னா கியர்ஸ் என்ஷோர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி and responsibly.